முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி தமிழகம் முழுவதும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. தருமபுரி மாவட்டம் அரூரில் புனித மரிய அன்னை மேல்நிலைப் பள்ளியில் 125 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி சாமுவேல்புரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர், மேயர் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பிறந்த 8 குழந்தைகளின் தாய்மார்களுக்கு அம்மா பரிசு பெட்டகத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயசிங் தியாகராஜ் நட்டர்ஜி வழங்கினார். பரிசு பெட்டகத்தை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்தனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுனால. இது மெயினாக யூஸ்ஃபுல் என்னன்னா ரொம்ப ஏழைங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பெட் எல்லாமே வாங்க தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் வந்தோடனே எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். பேபிக்குரிய திங்ஸும் சரி, மதருக்குரிய திங்ஸும் சரி. நம்ம போய் ஒரு நாளும் போய் ஒன்று வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கொடுத்துருக்கா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே தெற்கு கள்ளிக்குளம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 125 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட தியாகராஜ நகர் பகுதியில் விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகளை சுமார் 1800 பேருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ். முத்துக்கருப்பன் வழங்கினார். மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி விஜிலா சத்யானந்த், மேயர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட உமரி காட்டேஜ், கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட இடங்களில் 1000 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்காந்த அடுப்புகள் வழங்கப்பட்டன. தாட்கோ தலைவர் திரு கலைச்செல்வன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு KR அர்ஜுனன், திரு கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 202 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா வழங்கினார்.